திமுக காங்கிரஸ் உறவுங்கிறது பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளாகி வருது. பல்வேறு விளக்கங்கள் கொடுத்தாலுமே கூட இந்த உறவு வரக்கூடிய தேர்தலில் நீடிக்குமா நீடிக்காதாங்கிறது ஒரு 1000 மடங்கு கேள்வியாக தான் இருக்கு. காங்கிரஸ் டிஎம்கேவை பொறுத்தவரையிலும் கார்த்திக் சிதம்பரம் தொடர்ச்சியாக திமுகவை கேள்வி கேட்டுக்கிட்டே வராரு. பூவம் சீரமைப்புக்கு எவ்வளவு நிதி திமுக செலவு பண்ணியிருக்குங்கிறது வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். பூவத்தை பற்றி சீரமைக்கிறோம், அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்பது. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க, பூவத்தை என்ன பண்றீங்க, வெள்ளை அறிக்கை வேணும். அதற்கு திமுகவுக்கு எதிராக எடுத்துக்கொண்டப்பட்ட கருத்தாக ஊடகங்கள் இப்ப சித்தரிக்குது. ஊடகங்கள் சொல்லுதா இல்ல திமுக நினைக்கிறாங்களா? திமுக கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்துக்குமே வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு முதல்வர் ஸ்டாலின் கேட்டார். ஆனால் இன்னைக்கு எதுக்குமே திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்கறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல. வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரையிலும் நான் கூற வேண்டும் என்றால், வெள்ளை மனது கொண்டு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கின்றார். அதனால வெள்ளை அறிக்கை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது புது ரூட்டா இருக்குது. புது ரூட் இல்லைங்க. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் திமுக கட்சி எதிர்ப்பு கருத்தாக அவர் ஒருபோதும் பதிவு செய்யவில்லை. வெளிப்படையா திமுக கேட்கிறாரு, வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. ஜனநாயகத்துல ஏங்க பூவ நதிக்கரையை சுத்தம் பண்ணணும்னு கேட்டா உடனே நீங்க கூட்டணியில பிளவான்றீங்க. அப்புறம் கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துகிட்டா நீங்க ஏன் பால் விலையை கேட்கல, நீங்க ஏன் மின்சார விலையை கேட்கல, நீங்க ஏன் பத்திரப்பதிவு விலையை கேட்கல, ஏன் போராடல அப்படின்னு கேட்குறீங்க. பக்கத்துல கர்நாடகாவில் கூட்டணி ஆட்சி நடக்குது. இவ்வளவு நீ எதிர்க்கக்கூடிய பாஜகவே கூட்டணி ஆட்சி தான் நடத்துறாங்க. ஆனா கார்த்திக் சிதம்பரம் இதை முன் வச்சுதான் கேட்கிறாரு, 26 தேர்தலில் நாம கூட்டணியில இடம் பிடிக்கணும், கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒவ்வொரு கட்சியும் நினைக்கிறது தானே. தொடர்ச்சி இன்னொரு கருத்து முன்வைக்கிறாரு, அதிமுகவில் கட்டமைப்பு வலுவா இருக்கு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவில் கட்டமைப்பு வலுவா இருக்கு, சரியா இருக்குன்னு சொன்னா திமுகக்கான செய்தி தானே சார். நாங்க எப்ப வேணாலும் அந்த பக்கமும் போவோம், உஷாரா இருந்துக்கோங்க தானே செய்தி தானே. இல்லைங்க, இன்னைக்கு பொறுத்தவரையிலும் எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சகோதர பாசத்தோடு நட்புறவு இருக்கின்றார். அண்ணன்னே சொல்லியிருக்காரு. ஆனா திமுக அவங்களோட நட்பா இருக்கிறாங்க. யாரோட? பாஜகவோட நட்பா இருக்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா? எப்படி ராகுல் காந்தியவே கூப்பிடாம ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு விழா நடத்துறாங்க. இங்க ஏன் சார் கூப்பிடல, இப்ப ஏன் கூப்பிடல தான் கேட்கிறேன். எங்க நாணய வெளியீட்டு விழாக்கு ஏன் கூப்பிடல ராகுல் காந்தி? நாணய வெளியீட்டு விழா என்பது வயநாடுல ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு, நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதனால வரல. அண்ணாமலையை கூப்பிடுறாங்க, அண்ணாமலைட்ட முன்னாடி வாங்க அண்ணாமலைலாம் கூப்பிடுறாங்க, இவ்வளவு நெருக்கமா பழகுறாங்க. ஏங்க இப்போ காலையில 8 மணி வரைக்கும் நாங்களும் கலந்துக்க மாட்டோம், புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்க. மதியம் பார்த்தா அமைச்சர் பட்டாளத்தோடு உள்ள போய் இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஓப்பனா பேசுவோமே. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரிட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆர்டிஐ பிரிவினுடைய தலைவரும் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞருமான திரு சி கனகராஜ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியாக திமுக காங்கிரஸ் உறவுங்கிறது பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளாகி வருது. பல்வேறு விளக்கங்கள் கொடுத்தாலுமே கூட இந்த உறவு வரக்கூடிய தேர்தலில் நீடிக்குமா நீடிக்காதாங்கிறது ஒரு 1000 மடங்கு கேள்வியாக தான் இருக்குது. பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தொடர்ச்சியாக திமுகவை கேள்வி கேட்டுக்கிட்டே வராரு. கடந்த 1-2 நாட்களுக்கு முன்பாக கூவம் சீரமைப்புக்கு எவ்வளவு நிதி திமுக செலவு பண்ணியிருக்குங்கிறது வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு மேயர் பிரியா அவர்களை நேரடியாக டேக் செஞ்சு ஒரு பதிவில் கேட்டிருக்காரு. என்னதான் சார் பிரச்சனை நடக்குது? அதாவது இப்போ நீங்கள் ஒரு கேள்வியில் 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த ஒரு கேள்விக்குள்ளே 3 கேள்வி இருக்குது. ஸோ காங்கிரஸ் திமுக உறவை பற்றி கூற வேண்டுமென்றால், இன்றைக்கு கரையும் அலையும் போல, நகமும் சதையும் போல, பூமியும் வானமும் போல நாம் இருக்கின்றோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இல்லை, கலைஞர் கருணாநிதியை கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொன்னார். அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் நேருவின் மகளே வருக, நிறையான ஆட்சி தருக அப்படின்னும் சொல்லியிருக்கார். ஸோ அரசியலில் யாரும் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. அது சந்தர்ப்பம் தானே சார். அதற்கு பேர் சந்தர்ப்பவாதம் இல்லை, சூழ்நிலைகள், எடுக்கின்ற கொள்கை முடிவுகள், தலைவர்களின் முடிவுகள், கட்சியினுடைய உயர்மட்ட கட்சியினுடைய முடிவுகள், அதை பொறுத்து தான் இது அமையும். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நோ காங்கிரஸ் டிஎம்கேவை பொறுத்தவரையிலும் ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்கு. எந்த குழப்பமும் இல்லை. தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று கொண்டு
இதுவரையிலும் தமிழக அரசாங்கத்துக்கு ஏன் மாறுபட்ட கருத்து எதுலையுமே சொல்ல. மக்கள் பிரச்சனையில் குரல் கொடுத்தோம். இது மின்சார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பால் விலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பத்திரப்பதிவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக கேள்வி கேட்கின்றோம், குரல் கொடுக்கின்றோம். அது அவ்வப்போது இருக்கின்றது. அதே போல் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அவருடைய கருத்துக்களை இன்றைக்கு கட்சி வளர்ச்சிக்காக கூறி வருகின்றார்களே தவிர திமுக கட்சி எதிர்ப்பு கருத்தாக அவர் ஒருபோதும் பதிவு செய்யவில்லை. வெளிப்படையாக திமுகவை கேட்குறாரு, வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்ன செலவு பண்ணீங்கன்னு கேட்குறாரு. சரி, ஜனநாயகத்தில் இப்போது என்னை பொறுத்தவரையிலும் நான் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கூறிய கருத்தை தான் மீண்டும் இங்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் கூவத்தை பற்றி சீரமைக்கிறோம், அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்பது, வெளிப்படையாக கேட்பது தவறாக எடுத்துக்கொண்டாலும் தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்து சுதந்திரத்திற்கு அது கட்சியின் கருத்து அல்ல. இப்போது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு எம்பி ஒரு கேள்வி வைக்கிறாங்க, கூவத்தை என்ன பண்ணுறீங்க, வெள்ளை அறிக்கை வேணும். ஆமாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க எதுன்னு மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்ற ஆசையில் அவர் சொல்லியிருக்கார் அந்த கருத்தை. அதற்கு திமுகவுக்கு எதிராக எடுத்துக்கொண்டப்பட்ட கருத்தாக ஊடகங்கள் இப்போ சித்தரிக்குது. அதான் பண்ணுது. ஊடகங்கள் சொல்லுதா இல்லை திமுக நினைக்கிறாங்களா? திமுக ஒருபோதும் அப்படி நினைக்கல சார். கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்துக்குமே வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு முதல்வர் ஸ்டாலின் கேட்டார். ஆனால் இன்னைக்கு எதுக்குமே திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்கறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல. சரி, வெள்ளை அறிக்கையை பொறுத்தவரையிலும் நான் கூற வேண்டும் என்றால், வெள்ளை மனது கொண்டு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கின்றார். அதனால் வெள்ளை அறிக்கை தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இது புது ரூட்டாக இருக்குது சார். புது ரூட் இல்லைங்க, இதுதாங்க ஹாட் ரூட்டு. அதாவது இதயத்தில் ஏதாவது மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும் இல்லையா? அப்படி நல்லாட்சி தந்து கொண்டு இருக்கின்றார் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆகவே இப்போ அவரிடம் போய் சந்தேகப்பட்டு நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறது ஏதோ ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் கேட்ட மாதிரி, எதிர்கட்சிகள் கேட்ட மாதிரி இப்போ நீங்கள் அதை சித்தரிச்சே இப்போ சொல்கிறீங்க. சரி, நாங்கள் என்ன சொல்கிறோம், கூவம் நதிக்கரை சீரமைப்பு 1967க்கு அப்புறம் 2024 இன்றைக்கு அதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் அதிமுக திமுக இரண்டு பெரிய கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்கு. இப்போது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூவம் நதிக்கரையில் அவர்கள் கேட்ட பணிகள் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் என்னாச்சு. சரி, கர்ம வீரர் காமராஜர் காங்கிரஸ் ஆட்சி செய்த போது கூவம் நதிக்கரையில் படகு இருந்தது, படகு விட்டோம். அன்னைக்கு தண்ணி நல்லா இருந்தது. இங்கே மக்கள் தொகை அதிகமாக காரணத்தினால் சென்னையில் இன்றைக்கி எல்லாருமே அந்த கார்பேஜ் வாட்டரை ட்ரைனேஜ் வாட்டரை உங்களுக்கு கடலில் விட வேண்டிய சூழ்நிலை, கூவ நதியில் விட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். இதை சீரமைக்கணும். அதை அரசாங்கம் முடிவெடுத்து இப்போ சீரமைச்சிட்ருக்காங்க. நல்லபடியாக தான் அமைக்கிறாங்க. மூன்று வருடமாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் தடுத்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த இதில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஓரமாக உட்கார்ந்துட்டுருக்கிற நமது மக்கள், அவர்களுக்கு ஒரு மாற்று வழி ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் இடம் கொடுத்தா கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். அந்த கரையோரம் ஒட்டி வாழுகின்ற மக்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை காமிச்சது, அதன் பேஸ் பண்ணி நீட்டாக பண்ணிட்டோம்னா, சரி, நீங்கள் பல நாடுகளில் நதி சுத்தமாக இந்த விவரங்கள் எல்லாம் தெரியாமலா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாக ஒரு ட்வீட் போடுறாரு. ஏங்க, பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ கூவம் நதிக்கரை ரொம்ப வருஷமாக சீரமையாமல் இருக்குது. அது உடனடியாக சீர்படுத்தினா பரவாயில்ல. அவர் இப்போ ஒரு மாண்புமிகு மதிப்புமிகு மேயர் அவர்களை சந்தித்து கேட்டிருந்தால் பரவாயில்ல. அது ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த துறையை சார்ந்த அமைச்சரை கேட்டிருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் எக்ஸசபிள் தான். அவர் எல்லாரோடவும் அன்பாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர். ஸோ ட்வீட் போட்டிருக்காருன்னா ஒரு ஆதங்கத்தில் போட்டிருக்காரே தவிர அதற்கும் அதாவது பிரதானமாக இப்போ திமுக கட்சி எதுக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு கிடையாது. அதை தொடர்ச்சியாக பேசுகிறாரு. எங்கள் தலைவரும் அதை தான் சொல்கிறாரு, வெரி கிளியர். நாங்கள் திமுகவில் எதுக்கவே இல்லை. ஏங்க, ஒரு கேள்வி கேட்டால் கூவ நதிக்கரையை சுத்தம் பண்ணுன்னு கேட்டால் உடனே நீங்கள் கூட்டணியில் பிளவான்றீங்க. அப்புறம் கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டால் நீங்கள் ஏன் பால் விலையை கேட்கல, நீங்கள் ஏன் மின்சார விலையை கேட்கல, நீங்கள் ஏன் பத்திரப்பதிவு விலை கேட்கல, ஏன் போராடல அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது
நண்பராக இருந்து கொண்டு நல்ல நண்பர்களாக இப்போ இருக்கின்றோம். திமுக காங்கிரஸ் உறவு என்பது 2004லிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 30 வருடமாக, அதற்கு முன்பு 1974லிருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சரி, இடையில ஒருபோதும் காங்கிரஸோட கூட்டணி கிடையாதுன்னு கலைஞர் சொன்னார். ஏங்க, பிறகு உடனே கூப்பிட்டுக்கிட்டாரு. சூழ்நிலை அன்னைக்கு வேறு விதமாக இருந்திருக்கும், அதற்கு அடுத்து வேறு விதமாக இருந்து இப்போ வரலும் 2004லேருந்து கண்டினியூவாக இப்போ 2019 இப்போ 2024 தேர்தலை சந்திச்சிருக்கோம் இல்லையா? கூட்டணி இப்போ எங்களோட கொள்கை, நாங்கள் எந்த புள்ளியில் திமுக பக்கத்தில் கர்நாடகாவில் கூட்டணி ஆட்சி நடக்குது. இவ்வளவு நீ எதிர்க்கக்கூடிய பாஜகவே கூட்டணி ஆட்சி தான் நடத்துகிறாங்க. ஆனால் கார்த்திக் சிதம்பரம் இதை முன் வச்சு தான் கேட்குறாரு, 26 தேர்தலில் நாம் கூட்டணியில் இடம் பிடிக்கணும், கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது தொண்டர்களினுடைய கருத்து, எங்களுடைய கருத்து. தனிப்பட்ட தொண்டனாக நாங்கள் பார்த்தோமேயானால், காங்கிரஸ் தொண்டனாக நான் கூற வேண்டுமென்றால் 1967லிருந்து இன்றைய தேதி வரையிலும் எந்த ஒரு பதவியிலும் இல்லை, அதிகாரத்தில் வரவே இல்லை. ஸோ அதுக்காக அதிகாரத்துக்கு வரணும்னு ஒவ்வொரு கட்சியும் ஆசைப்படுறதுல தவறு ஒன்றும் இல்லையா? இப்போ மாப்பிள்ளை தோழன் எவ்வளோ நாளைக்கு மாப்பிள்ளை தோழனாக இருப்பார்? அவரும் நாளைக்கு கல்யாணம் திருமணமாகி மாப்பிள்ளை தோழலாம் போய் குடும்பம் எடுக்கணும் இல்லை? ஆகவே ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியினுடைய கொள்கை இருக்குது. என்ன வரணும்? தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும், ஆட்சிக்கு வரணும். அது ஒவ்வொரு கட்சியும் நினைக்கிறது தானே. அது தானே அந்த கொள்கை சார்ந்து தானே கட்சி வளருது, அந்த கொள்கை சார்ந்து தானே கட்சி இங்கே நடக்குது. எல்லா கட்சிகளுக்கும் அதுதானே. ஸோ அதில் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி டிஃப்ரென்ஸ் இன் தட். இல்லை சார், அது நியாயமான பார்வை தான். ஆனால் தொடர்ச்சியாக இன்னொரு கருத்து முன்வைக்கிறாரு, அதிமுகவில் கட்டமைப்பு வலுவாக இருக்குது, சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதிமுகவில் கட்டமைப்பு வலுவாக இருக்குது, சரியாக இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி அதிமுகவில் அது ஃபார்முலா 4ன்னு தான் சொல்லணும். சரியா? ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், அம்மையார் சசிகலா ஒரு பக்கம், அப்புறம் இபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம், இப்படி 4 பக்கமாக இருக்குதுன்னு செய்யுது. அங்கேயும் ஃபார்முலா 4 பிளவுகள் தெரியாமலா கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு. என்னென்ன அதிமுக வலிமையான அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அமைப்பு ரீதியாக சொல்கிறாருன்னா கேடஸ் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது, அவங்க எல்லாம் கட்டோடு இருக்கிறாங்க. 1 கோடி மக்களுக்கு மேலே இன்றைக்கு வாக்காளர்கள் அனைத்து இந்திய திமுகக்கான செய்தி தானே சார். நாங்கள் எப்போ வேணாலும் அந்த பக்கமும் போவோம், உஷாராக இருந்துக்கோங்க தானே செய்தி தானே. இல்லைங்க, அந்த மாதிரியெல்லாம் எங்கேயுமே இது தனிப்பட்ட திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களோ அல்லது எங்கள் தலைவர் அவர்களோ முடிவு எடுக்க முடியாது. இது தேசிய கட்சி. முதல்ல அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கணும். அதை நம்ம முடிவெடுக்கிறதில்ல. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அதையும் தாண்டி அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுக்க வேண்டும், அன்னை சோனியா காந்தி முடிவெடுக்க வேண்டும், சகோதரி பிரியங்கா காந்தி முடிவெடுக்க வேண்டும். இப்படி எங்களுக்குள் மேல்மட்ட தலைவர்கள் டெல்லியில் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் ஒரு முடிவெடுத்து கூறும்போது அந்த முடிவுக்கு ஏற்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயங்கி வருகிறது. எப்போதும் அப்படித்தான். அவங்க இங்கே உள்ள நிர்வாகிகள்கிட்ட கேட்காம, இங்கே உள்ள தொண்டர்கள்ட்ட கேட்காமலாம் முடிவெடுப்பாங்க. அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெசிஷன்ஸ் ஆஃப் தி ஹைகமாண்ட். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இன்னைக்கு பொறுத்தவரையிலும் எங்களுடைய அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சகோதர பாசத்தோடு நட்புறவு இருக்கின்றார். அண்ணன்னே சொல்லியிருக்காரு. மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை என் கூட பிறக்காத அண்ணன் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இன்றைக்கு நிலைமையில் எங்களை பொறுத்தவரையிலும் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்றார். இது அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவில் நடக்கின்ற நல்லாட்சி மட்டுமல்ல, மிக முக்கிய புள்ளி, ஜனநாயகத்தையும் மதவாதத்திற்கும் சவாலான ஆட்சியாக இருக்கின்ற RSS மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற கொள்கையில் அரசியல் சாசன சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கின்ற ஆளுகின்ற RSS மோடி ஆட்சிக்கு யார் யார் எதிராக இருக்கின்றார்களோ ஜனநாயகத்தை காக்க வேண்டும், அதை யார் காக்க வேண்டும் என்று எந்தெந்த கட்சி இருக்கின்றதோ அந்த கட்சியோடெல்லாம் நாங்கள் நட்புறவு பாராட்டுவோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் திமுக அவங்களோட நட்பாக இருக்கிறாங்க. யாரோட? பாஜகவோட நட்பாக இருக்கிறாங்க. உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படி? சார், உங்கள் எல்லாரையும் புறக்கணிச்சிட்டு அவங்க போய் தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்க. ஏங்க, உங்களையே கூப்பிடாம, ராகுல் காந்தியவே கூப்பிடாம, இந்தியாவினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு, அவரை கூப்பிடாம ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு விழா நடத்துகிறாங்க. ஏங்க, நீங்கள் கூட தான் இப்போ வர்றதுக்கு முன்னாடி என்னோட டீ சாப்பிட்டீங்க, இப்போ ஆப்போசிட்டில் கேள்வி கேட்குறீங்க. தேநீர் சாப்பிட்றதுனால ஒரு 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 எதிர்ப்பு தன்மையாக நீங்கள் காலையில் 8 மணி வரைக்கும் நாங்களும் கலந்துக்க மாட்டோம், புறக்கணிக்கிறோன்னு சொன்னாங்க.
மதியம் பார்த்தா அமைச்சர் பட்டாளத்தோட உள்ள போய் இருக்கிறாங்க. தட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கவர்மெண்ட் டெசிஷன். இப்போ டிஎம்கே ஒரு கவர்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஓப்பனாக பேசுவோமே, கவர்னர் வந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணுறதில்ல. நிறைய தமிழக மக்களுக்காக நிறைய மசோதாக்கள் அவர்கிட்ட பெண்டிங் இருக்குது. அப்புறம் ஏன் அதே அவங்களோட போல நெருங்கி பழகுறாங்க? நெருங்கி பழகலைங்க, நெருங்கி பழகலை. அரசு விழாக்களில் நாகரிகம் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கணும். நாகரிகம் என்ன? மத்திய அரசாங்கம் வேறொரு கட்சியாக இருந்தால், மாநில அரசாங்கம் வேறொரு கட்சியாக இருந்தால், இப்போ திட்டங்கள் நாளைக்கு ஏதோ ஒரு விழாக்கள் நடக்கும்போது, மக்களுக்கு தேவையான விழாக்கள் நடக்கும்போது, நல்ல விஷயங்கள் செய்யும்போது, நல்ல திட்டங்கள் அறிமுகப்படுத்தும் போது, அந்த அறிமுக விழாவிலே மத்திய அரசாங்கம் சார்பில் அவர்கள் பங்கேற்கின்றார்கள். அவ்வளோதான் சார். கடந்த ஆண்டு புறக்கணிக்கிறாங்க, இந்த ஆண்டும் புறக்கணிப்போன்னு சொல்கிறாங்க, கடைசி நேரத்தில் போய் கலந்துக்கிறாங்க. இதுதானே சார் இது வேறுபாடா இல்லையா? கண்டிப்பாக இல்லைங்க. கேலோ இந்தியாவுக்கு பிரதமரை கூப்பிட்டு நடத்தினார். அருமை தலைவர் ராகுல் காந்தியிடம் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், வருங்கால துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அருமை தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு தான் வந்தார். அங்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடியையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார்கள். சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் ராகுல் காந்தியையும் சந்தித்தார். இங்கே ஏன் சார் கூப்பிடல? இப்போ ஏன் கூப்பிடல தான் கேட்குறேன். எங்க நாணய வெளியீட்டு விழாக்கு ஏன் கூப்பிடல ராகுல் காந்தி? நாணய வெளியீட்டு விழா என்பது அரசு விழாவாக அவங்க நடத்தணும்னு செய்யறாங்க. மாநில அரசாங்கத்தினுடைய விழா, மாநில அரசு கூப்பிட்டுக்கிட்டது இணங்க நாங்கள் கலந்து சொல்றாங்க. கேட்டோம். இது திடீர் விழா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால சம் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய அப்பாயின்மெண்ட்டும் அன்னை சோனியா காந்தியினுடைய அப்பாயின்மெண்ட்ஸு அந்த டேட்ஸ் ப்ராப்ளத்தினால அவங்க வர முடியலையே தவிர மற்றபடி அழைக்காமலாம் இல்லை. 100% பேசினாங்க, கூப்பிட்டாங்க. டைமிங் அது இல்லை, கிடைக்கல எங்கள் தலைவர்களுக்கு. அதுதான் ப்ராப்ளம். சரிங்க. ஏன்னா வடக்கில் இருக்கிற வயநாடு பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு. வயநாடில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டதுனால எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதில் தான் கவனம் செலுத்தினார். ஏன் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய கட்டிட வளாகத்தையே திறக்கல. ஆகஸ்ட் 15 திறக்க வேண்டியது, திறக்கல. ஏன்னா வயநாடில் வந்து ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு, நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் வரல. அதனால் கூட வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் இல்லையா சார்? அண்ணாமலை கூப்பிடுறாங்க, அண்ணாமலைகிட்ட முன்னாடி வாங்க அண்ணாமலைலாம் கூப்பிடுறாங்க, இவ்வளவு நெருக்கமாக பழகுறாங்க. ஏங்க இப்போ மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், மரியாதைக்குரிய இந்திய சபாநாயகர் அவர்கள் தேநீர் விருந்து வைக்கிறாங்க. அதில் அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மற்ற கூட்டணி கட்சிகள் அனைவரும் சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாருமே அமித்ஷாவோடும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதுல எல்லாருமே இதுல என்ன இருக்கு சார்? அதுல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இங்க திமுக கூட்டணி கட்சிகளை புறக்கணிச்சிருச்சு. ஏங்க திமுக கூட்டணி கட்சிகள் இங்க புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, திரு RN ரவி அவர்கள் RSS ரவி மாதிரி நடந்துக்கிறார். இப்ப அவரால் நிறைய பிரச்சனை. பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்றாரு. தமிழகத்தில் ஒரு அரசாங்கத்தை நல்ல நடத்துறதுக்கு விடமாட்டேன்றாரு. செக் பாயிண்ட் வைக்கிறாரு. எப்படியாவது ஆப்போசிட் பார்ட்டி மாற்று பாஜகவுக்கு மாற்று அரசு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கவர்னர்களை வச்சு ஆட்சியை முடக்கிறது, அமைச்சர்கள் மேலே இடி அனுப்புறது, ஐடி அனுப்புறது, சிபிஐ அனுப்புறது, இந்த வேலை தான் இந்த கவர்னர் பண்ணுறாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க. இல்ல நம்ம தமிழக கவர்னர் RN ரவி வந்த பிறகு இப்போ என்ன புதிய மாற்றங்களை தமிழக மக்களுக்காக செஞ்சிருக்காரு? அவருக்கு எதுக்கு 156 ஏக்கர்ல ராஜ்பவன்? அவருக்கு எதுக்கு ஊட்டியில் கோடை பங்களா? எதுக்கு? தமிழக மக்களுக்கு விரோதமாக நடக்கின்ற கவர்னரை வந்து இப்போ கட்சி ரீதியாக, கூட்டணி கட்சி ரீதியாக அனைவரும் எதிர்க்கின்றோம். அரசு ரீதியாக அவர்கள் ஒரு தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டா அது தமிழக அரசாங்கம் கலந்துக்குதே தவிர திமுக கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி சார்பற்ற கட்சிகளுக்கு சார்பாக கலந்துக்கல. அதுதான் எங்கள் பாயிண்ட் சார். அப்போ அரசு கலந்துக்கிடுது அப்படின்னா அதுக்கு எந்த கட்சி வேணாலும் அரசை பொறுப்பு எடுக்கலாமே? எப்படி பொறுப்பு இருக்க முடியும்? இல்லை சார், இந்த இடத்துல இந்த அரசுன்னு வந்துட்டோம்னா நம்ம பண்ண முடியாது அரசு இது அப்படிங்கிறது அதான் புரோட்டோகால் அப்படின்னா அதுக்கு தான் அதிமுக அரசு இருக்கலாமே. எதுக்கு அதிமுக அரசு? இல்லை சார், கட்சி வேற ஆட்சி வேற அப்படிங்கிற போது ஆட்சி எல்லாருமே பண்ணலாம். அப்போ அதுக்கு எதுக்கு திமுக? திமுகவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களில் நல்லாட்சி தந்துட்டுருக்கார். குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோதல் போக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவர் நல்லாட்சி தரட்டும் தரலை, ஆனால் செல்வ பெருந்தி அவர்களே நாம வந்து காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு பேசுறாரு. ஜூன் மாதம் பேசுறாரு. சரிங்க. பிறகு அது சர்ச்சையான பிறகு ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு கூட்டணி எங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. ஏங்க
காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கூறுவதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நாங்க காங்கிரஸ் கட்சிங்க, சொல்லுவாங்க உங்க கட்சிக்காரங்க தான் பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? ஈவிகே சிலங்கவன் தான் பிரச்சனை பண்றாரு. அதெல்லாம் பிரச்சனை அப்படிலாம் பேராசப்படக்கூடாது. முதல்வர் ஸ்டாலினே காமராஜர் ஆட்சி தான் தராரு அப்படிங்கிறாரு. அது எங்க தலைவர் ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக அவர் சொல்லியிருக்காரே தவிர அது கட்சியினுடைய எப்படி சார் எல்லாருமே தனிப்பட்ட கருத்து? ஜனநாயகத்துல இப்ப நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, நான் ஒரு கருத்து சொல்றேன், அதான் கருத்து சுதந்திரம். அதுதானே காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த காமராஜர் படத்தை எடுத்துட்டு சட்டத்தினுடைய உரிமை. ஸ்டாலின் அவர்கள் தான் காமராஜர் ஆட்சி தராருன்னு சொல்றாரு. அப்ப காமராஜர் படத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டாலின் படத்தை வச்சிடலாம்ல? எங்க நல்லாட்சி கொடுத்தாருன்னா அவர் படத்தையும் வைக்கலாமே, தப்புன்னு இல்லையா? நல்லாட்சி கொடுத்தா யார் படத்தை? அவர் தான் காமராஜர் ஆட்சி தர்றாருன்னு சொல்றாரு சார் ஈவிகே சிலங்கவன். இப்போ நீங்கள் ஆட்சியில் ஏதாவது ஊழல் இருக்கிறதா? இப்போ மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்கள் சேருகிறதா இல்லையா? அது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, நீர்வளத்துறையாக இருந்தாலும் சரி, பிடபிள்யூடியாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் தேனாரும் பாலாரும் பொழியுதுங்கிறீங்க. பாலாறில் தண்ணி இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. தேனாறுன்னு ஒரு ஆறு இல்லை சார். அவ்வளோ சிறப்பான ஆட்சி திமுக தர்றாங்க. ஆட்சி சிறப்பான ஆட்சி, தேனாறு இல்லை. அதனால இல்லாத ஆரை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இப்போ ராகுல் காந்தி அவங்க சொல்லி தான் விஜயே தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்னு விஜயதாரணி அவங்களே சொல்றாங்க. சகோதரி விஜயதாரணி அவர்கள் பேரில் விஜய் இருப்பதனால் விஜய் மேல் ஈர்ப்பு கொண்டு சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். உங்கள் கட்சி முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ அவங்க தனிப்பட்ட கருத்தை அந்த அம்மா சொல்கிறாங்க. அதற்கு ஆத்தென்டிகேட்டட் பண்ணி இப்போ தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொன்னாரா? இல்லை. அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வருங்கால பாரத பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாரா? இல்லை. இப்போ எங்களுடைய கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னாரா? ராகுல் காந்தியை 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திக்கும் போது இதை தான் பேசுனாங்க. அவர் காங்கிரஸில் சேர வந்தார். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கிறீங்க, நீங்களே தனி கட்சி தொடங்குங்க, நாங்கள் கூட்டணிக்கு வாரோம் அப்படின்னு சொன்னார். இல்லை, அதெல்லாம் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. அன்அஃபிஷியலாக ஏதாவது ஒன்று பேசினதை அவங்க ஏதோ நேரில் இருந்தாங்களா? இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியிடம் பேசும்போது அவர்கள் இருந்தார்களா? கட்சியில் இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்பு. அப்போது இருந்தார்களா என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எனக்கு தெரிந்தவர்களும் இல்லை. ஆகவே அந்த கருத்து தனி கட்சி தொடங்கும் என்று அவர்கள் கூறியதாக அவர்கள் கூறுவது இப்போதைக்கு ஏற்புடையதாக இல்லை. அது ஒரு வதந்தி. சரி, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா பாசிட்டிவாக, சரி, டிவிகே தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் மீது பற்று கொண்டவர், காங்கிரஸ் கட்சியில் சேர விரும்பியவர். ஆகவே அதைத்தானே சார் அவங்களும் சொன்னாங்க, சேர விரும்பியவர் தானே தவிர தனி கட்சி ஆரம்பிங்கன்னாலாம் அவர் சொல்ல. அது அந்த அந்த இடத்துல தான் நான் மாறுபடுறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெயினாக சொன்னது காங்கிரஸ் கட்சியில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், எங்களுக்கு காங்கிரஸ் பிடிச்சிருக்கு, பிஜேபி பிடிக்கல, 10 ஆண்டு காலமாக மதவாத ஆட்சி ரொம்ப ஒன் சைடாக போயிட்டுருக்கு, இந்துத்துவம் அதிகமாக இருக்குது, இந்து நாடு இந்துத்துவான்னு அறிவிப்பாங்க, நாளைக்கு அரசியல் சாசன சட்டத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும், 65 வருஷமாக கட்டி காத்த இந்திய ஜனநாயகம் கேள்விக்குறியாகுது, இதனால் இன்றைக்கி மத வெறுப்புணர்ச்சி வெறுப்பு பேச்சு, இன்றைக்கு யாராவது இறைச்சி சாப்பிட்டாங்கன்னா அவங்கள கொல்றது, ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை மாணவர்களுக்கு, அவங்க கல்வியில் பாதுகாப்பு இல்லை, அடுத்தது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, இந்த மாதிரி காரணங்களுக்காக சகோதரர் விஜய் அவர்கள் அன்றைக்கு அருமை தலைவர் ராகுல் காந்தியை தனிப்பட்ட முறையில் சந்தித்தார், பேசியது உண்டு. அவங்க என்ன பேசினாங்கன்னு 2 பேரும் யாராவது ஒருத்தர் சொன்னால் தான் உண்டு. அவங்க சொல்கிற வரலும் மற்றவங்க சொல்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. சரி சரி, இப்போ விஜயோட நம்ம கூட்டணி வைப்போமா இல்லை மாட்டோமா சார்? விஜய் அவர்கள் இப்போ எப்படி திமுகவோடு, அதாவது நரேந்திர மோடியை எதிர்க்க வேண்டும், பாரதிய ஜனதா RSS இதே பாஜகவோட கூட்டணி வச்சவங்க தான் திமுக அணியில் இருக்கும்போது தான் குஜராத் கலவரம் நடக்குது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையர்களுக்கு எதிராக நடந்தப்பெல்லாம் திமுக அமைதியாக பாஜக கூட்டணி அரசாங்கத்தோட கூட்டணி ஆட்சியிலே இருந்தாங்க. ஆமாங்க, அப்போது அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ முரசொலி மாறனுக்காக அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. இப்போ நாளைய தினம், அதாவது வருங்காலம் 2026 இன்னும் தூரமாக இருக்குது, 2020 1.5 வருஷம் தான் சார். இல்லை, இதே கேள்வியை 2025 இதே மாதம் நீங்கள் கேளுங்க, அடுத்த வருடம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சரி, இப்போது எங்களை பொறுத்தவரையிலும்
எங்களுடைய ஹைகமாண்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். அந்த கமாண்டுக்கு பிரகாரம் தான் போக போகிறோம். அதுதான் வந்து இது இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது தேசிய கட்சி. அப்போ தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் பயணிப்போம். ஸோ எங்களுடைய பயணம் திமுகவோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். 26 வரையிலும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ நாளைக்கு பேச்சுவார்த்தையில் வேண்டாம், நாம் வேறொரு கட்சியுடன் கூட்டணி செல்லலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்களேயானால் அதற்கும் நாங்கள் என்ன எங்கள் தலைமை கூறுகிறதோ அந்த தலைமைக்கு போவோம். அவ்வளோதான். அது வெரி சிம்பிள். நீங்கள் விரும்பலாம், ராகுல் காந்தி விரும்பலாம், ஆனால் ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் உங்களோட கூட்டணிக்கு விரும்பணும்ல. அவங்க எனக்கு என்னவோ பாஜக பக்கம் தான் நெருக்கமாக போகிறாங்க. ஏங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்னை சோனியா காந்தி மீது அளவு கடந்து பற்று கொண்டவர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அருமைத் தலைவர் ராகுல் காந்தியுடன் அளவு கடந்து பற்றுக்கொண்டு அவரை போலவே டிஷர்ட் உடை இதுவரையிலும் தமிழ்நாட்டில் திமுக இளைஞரணி தலைவராக டிஷர்ட் உடுத்தி கொண்டே எல்லா நிகழ்ச்சிகளிலும் அமைச்சராக இருந்தாலும் சரி ரொம்ப எளிமையாக ராகுல் காந்தியை போலவே இருக்கின்றார். ஆகவே எனக்கு நீங்கள் அந்த டிஷர்ட் மேட்சிங் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குங்கிறீங்க. 100% இந்த ஜோடி பொருத்தம் தான் 26லையும் வெல்லும். ஆனால் கலைஞர் கடந்த காலங்களில் இதயத்தில் இடம் இருக்குது, கூட்டணியில் இடம் இல்லை, இப்படிலாம் சொன்னவர் தானே சார்? சரி, கலைஞர் கருணாநிதி அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழக மக்களுக்காக நிறைய திட்டங்களையும் சட்டங்களையும் கொடுத்து இருக்கின்றார்கள். அதே போல் அவர்களுடைய கருத்து அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்த கட்டத்தில் பல்வேறு விதமான அரசியல் சூழல் இருக்கலாம். இல்லைங்க, இப்போ ஒரு குடும்பத்தில் மகனுக்கும் அப்பாவுக்கும் பிரிவினை வந்தது இல்லையா, மகளுக்கும் அப்பாவுக்கும் பிரிவினை வந்தது இல்லையா, மனைவிக்கும் கணவனுக்கும் பிரிவினை வந்தது இல்லையா, இருக்கு. ஒரு உரசல் வரும், திருப்பி மீண்டும் திமுக காங்கிரஸ் உறவு அந்த அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு குடும்ப உறவு போல. அதான் எங்கள் தலைவரே சொல்லிட்டாரு, எனக்கு கூட பிறக்காத அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லிட்டாரு. முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்க வேண்டும் என்று பிரதமராக அறிவித்தார். அதனால் எப்படி அவர்கள் உள்ளத்தில் நாங்கள் இருக்கிறோமோ அதே போல் எங்கள் உள்ளத்திலும் திமுக கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முடிவு எடுக்கும் வரை இருக்கும், நீடிக்கும். 2026லும் இது நீடிக்கும். காங்கிரஸ் தொடர்ந்து இப்படியே தான் பயணிக்குமா, அல்லது ஏன்னா தொடர்ச்சியாக திமுக அணியில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு இல்லைங்க? 2011 63 64 நினைக்கிறேன், பிறகு 40, பிறகு 20, இப்படி இந்த அளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு. அடுத்த தேர்தலில் இன்னும் குறைவாக தானே தருவாங்க. இல்லைங்க, இதற்கு முன்பு இதே திமுகவோடு அன்னை இந்திரா காந்தி அவர்களும், இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தி அவர்களும், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் கூட்டணி வைத்தபோது 234ல் நாங்கள் சரி பாதி நின்னோம். காங்கிரஸும் பாதி எமர்ஜென்சி பீரியடில் அதுக்கு முன்னாடி நின்று இருக்கிறோம். ஆகவே சீட்டுகளை இங்கே கூட்டணி ஆனால் யாருமே ஜெயிக்கல சார். இல்லைங்க, சீட்டுகளை பொறுத்தவரையிலும் நாங்கள் சொல்கிறோம், கூட்டணி சீட்டுகளை பொறுத்தவரையிலும் அவங்க எங்களுடைய மேலிடம் எப்படி முடிவு செய்தோ அதை பொறுத்து தான். இப்போ எங்களுக்கு திடீர்னு மேலிடம் வந்து சொல்லலாம் 50 சீட்டு கொடுங்கன்னு சொல்லலாம், 45 சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம். இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லுள்ளம் கொண்டவர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தந்தையை விட அதிகமாக நல்ல உள்ளம் படைத்தவர். ஆகவே அவர் சொல்லலாம், எங்களுக்கு காங்கிரஸ் எப்போதுமே 74லேருந்து எங்கள் கூட்டணியில் இருக்காங்க, 1000 தான் சண்டை இருந்தாலும் அவங்களோட தான் நாங்கள் பயணிக்கிறோம், ஆகவே நாங்கள் இப்போ 50 கூட தர தயாராக இருக்கோன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுகின்ற அது மாதிரி கொடுக்கின்ற உள்ளம் அவரிடம் இருக்கின்றது, கூட்டணியில் இருக்கின்ற உள்ளம் எங்களிடம் இருக்கின்றது. 200க்கு மேலே நாங்களே நிப்போன்னு திமுக சொல்கிறாங்க. ஏங்க 200க்கு மேல் அப்படியெல்லாம் சொல்ல, தவறான கருத்துக்களை தான் சொல்கிறீங்க. 200க்கு மேலே திமுக நிற்குன்னு எங்கேயுமே சொல்ல, திமுக வெற்றி பெறும்னே சொன்னாங்க. ஏங்க 200 தொகுதிகளில் களப்பணி ஆற்றுவதற்கு இளைஞர்களை இன்றைக்கு நாளைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றார் களத்திற்கு. அந்த 200க்கு மேல வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க. ஆமா, 200க்கு மேல திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும்ன்றத சொல்றாரு. அதை தான் சொல்றாரு. திமுக வெற்றி பெறும்னு சொல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும். திமுக வெற்றி பெற்றால் திமுக காங்கிரஸ் வெற்றி பெற்றதாக அர்த்தம். காங்கிரஸ் வெற்றி பெற்றால் தேசிய அளவில் திமுக வெற்றி பெற்றதாக அர்த்தம். கர்நாடகாவில் வெற்றி பெற்றால் திமுக வெற்றி பெற்றதாக அர்த்தம். அவர்கள் யாரை எதிர்க்கின்றார்கள்? எங்களுடைய எதிரி யார்? RSS பிஜேபி. அவர்கள் எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அரசியல் சாசன சட்டம் காக்கப்பட வேண்டும், மத பிரச்சனைகள் ஒழிக்க வேண்டும், அனைத்து மதங்களும் சமம் என்று இருக்க வேண்டும், மத நல்லிணக்கம் வேண்டும்.
அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும். அந்த புள்ளியில் யார் யார் பயணிக்கின்றார்களோ அவர்களோடு இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும். அதுதான் எங்களுடைய தலைவர்களுடைய கருத்து. நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.